பிபிஆர் பைப்பிற்கான செயல்முறை. ப்ரொசீஜர் ஆன் பிபிஆர் பைப். பிபிஆர் என்பது பாலிப்ரோபிலின் ரேண்டம் கோபாலிமர் என்பதன் சுருக்கமாகும். இது தண்ணீர் மற்றும் பிற திரவங்களை கொண்டு செல்ல வடிவமைக்கப்பட்ட ஒரு வகை பிளாஸ்டிக் குழாய் ஆகும். இது பொதுவாக பச்சை அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கும். பிபிஆர் பைப்புகள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன, ஏனெனில் அவை வலிமையானவை, அரிப்பை எதிர்க்கும் தன்மை கொண்டவை, அதாவது கரோஷன் ரெசிஸ்டன்ட், மேலும் அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை தாங்கக்கூடியவை. இவை பொதுவாக குடிநீர் பைப்லைன்கள், வெந்நீர் மற்றும் குளிர்நீர் பைப்லைன்கள், இண்டஸ்ட்ரியல் லிக்விட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது தொழிற்சாலை திரவ போக்குவரத்து மற்றும் ஹீட்டிங் சிஸ்டம்களில், அதாவது வெப்பமூட்டும் அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பைப்புகள் நீண்ட ஆயுட்காலம் கொண்டவை, குறைந்தபட்ச பராமரிப்பு தேவைப்படுபவை மற்றும் குடிநீருக்கு பாதுகாப்பானவை போன்ற காரணத்தால் இவை விரும்பப்படுகின்றன. பிபிஆர் பைப்புகளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில சிறப்பு அம்சங்கள் உள்ளன. இந்த பைப்பின் மூலப்பொருள் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை. இந்த பைப்பை ரீசைக்கிள் அல்லது ரீயூஸ் செய்ய, அதாவது மறுசுழற்சி செய்யவோ அல்லது மீண்டும் பயன்படுத்தவோ முடியும். எனவே இது ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பைப்பாக கருதப்படுகிறது. பிபிஆர் பைப்ஸ் வெந்நீர் மற்றும் குளிர்நீர் ஆகிய இரண்டையும் விநியோகிக்க பயன்படுத்தப்படுகின்றன. பிபிஆர் பைப்பின் ஃபியூஷன் ஜாயிண்ட் அதை கசிவற்றதாக, அதாவது லீக் ஃப்ரீயாக ஆக்குகிறது. மேலும் பிபிஆர் பைப்புகள் தூய்மையாகவும் பாதுகாப்பானதாகவும் இருப்பதால் அவற்றை குடிநீருக்கும் பயன்படுத்தலாம். இந்த வீடியோவில் ஒரு பிபிஆர் பைப்பிற்கான செயல்முறையை எவ்வாறு செய்வது என்று கற்றுக்கொள்வோம். பிபிஆர் பைப்புகள் வைத்து வேலை செய்வதற்கு பின்வரும் டூல்ஸ், உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் தேவைப்படுகின்றன. மெஷரிங் டேப், பைப் வைஸ், பைப் கட்டர், ஃபைல், டீபர்ரிங் டூல், அட்ஜஸ்டபிள் ரெஞ்ச், ஸ்கெட்ச் பென், பிபிஆர் ஃபியூஷன் வெல்டிங் மிஷின், 20 mm பிபிஆர் பைப், பிபிஆர் எல்போ, டெஃப்லான் டேப். பிளம்பிங் வேலை செய்வதற்கு முன் நாம் சில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை எடுக்க வேண்டும். பாதுகாப்பு உபகரணங்களை அணியுங்கள். எப்போதும் சேஃப்டி காகல்ஸ், சேஃப்டி கிளவ்ஸ், சேஃப்டி மாஸ்க் மற்றும் சேஃப்டி ஷூஸ் அணியுங்கள். பணிபுரியும் இடத்தை தயார் செய்யுங்கள். அவ்விடம் சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் நல்ல வெளிச்சத்துடனும் காற்றோட்டமாகவும் வழுக்கும் அபாயங்கள் இல்லாமலும் இருப்பதை உறுதி செய்யுங்கள். உபகரணங்கள் மற்றும் மிஷின்களை சரிபார்க்கவும். கட்டர்கள், ஹீட் ஃபியூஷன் மிஷின்கள் மற்றும் மின்சார கருவிகள் பாதுகாப்பான மின் இணைப்புகளுடன் சரியான நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். வெட்டும் போதும் இணைக்கும் போதும் எச்சரிக்கையுடன் செயல்படவும். சரியான கட்டரை பயன்படுத்தி பைப்புகளை வெட்டுங்கள். விளிம்புகளை சுத்தம் செய்யுங்கள். ஹீட் ஃபியூஷனில் கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலையை பராமரிக்கவும் மற்றும் தீ காயங்களை தடுக்க கிளவுஸை பயன்படுத்தவும். தீ மற்றும் ரசாயனங்களில் இருந்து பாதுகாப்பு. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை விலக்கி வையுங்கள். அருகில் ஒரு தீயணைப்பானை, ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வைத்திருக்கவும் மற்றும் எந்தவொரு ரசாயனத்தையும் வெறும் கைகளால் தொடாதீர்கள். இந்த காணொளியில் ஃபியூஷன் ஜாயிண்டை பயன்படுத்தி ஒரு பிபிஆர் பைப்பின் செயல்முறை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். மெஷர்மெண்ட். முதலில் பிபிஆர் பைப்பை உங்கள் தேவைக்கேற்ற அளவில் பைப் வைஸில் பொருத்தவும். மார்க்கிங். பிபிஆர் பைப்பை வெட்டுவதற்கான அளவுகளை எடுத்து ஸ்கெட்ச் பென்னால் பைப்பில் வட்ட வடிவமாக மார்க்கிங் செய்யவும். கட்டிங். மார்க்கிங்ஸின் படி பைப்பை பைப் கட்டரால் வெட்டத் தொடங்கவும். பைப் கட்டரை கவனமாக பயன்படுத்தவும். ஹீட் ப்ராசஸ். பிபிஆர் பைப்புகளை இணைப்பதற்கு ஃபியூஷன் வெல்டிங் மிஷின் பயன்படுத்தப்படுகிறது. முதலில் ஃபியூஷன் மிஷின் மின்சாரத்தை இயக்கி மிஷினின் வெப்பநிலையை 240 டிகிரி செல்சியஸ் மற்றும் 260 டிகிரி செல்சியஸுக்கு இடையில் வைக்கவும். மிஷின் சூடான பிறகு பைப் மற்றும் ஃபிட்டிங்ஸின் உட்புற பாகங்களையும் சூடாக்கவும்.
பைப் மற்றும் ஃபிட்டிங்ஸை சூடாக்கும் போது அவை சிறிதளவு உருகத் தொடங்கியவுடன் அவற்றை உடனடியாக மிஷினில் இருந்து அகற்றிவிட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும். இப்போது உடனடியாக பைப்பை ஃபிட்டிங்கிற்குள் அழுத்தி அதை சிறிது நேரம் அப்படியே பிடித்துக் கொள்ளவும். ஜாயிண்ட் வலுப்பெறுவதை உறுதி செய்யவும். இப்போது பிபிஆர் பைப் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. இந்த செயல்முறையின் போது சில முக்கியமான விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஃபியூஷன் மிஷினின் வெப்பநிலையை 240 டிகிரி செல்சியஸ் மற்றும் 260 டிகிரி செல்சியஸுக்கு இடையில் பராமரிக்கவும். ஏனெனில் அதிக வெப்பநிலை பைப்பை எரித்துவிடும். பைப்பானது ஃபிட்டிங் பார்ட்டிஷனை தாண்டி செல்லாது. அதை வலுக்கட்டாயமாக தள்ள முயற்சிக்காதீர்கள். பைப் ஃபிட்டிங்கை உடனடியாக சோதிக்க வேண்டாம். அது செட்டாவதற்கு சிறிது நேரம் கொடுங்கள். இந்த வழிமுறைகளை பின்பற்றுவது பிபிஆர் பைப்பிற்கான செயல்முறையை பாதுகாப்பானதாகவும் கசிவற்றதாகவும் ஆக்குகிறது. செயல்முறையை கவனமாக பார்த்து வழிமுறைகளை நன்றாக பயிற்சி செய்யுங்கள். சுருக்கம். இந்த வீடியோவில் பிபிஆர் பைப்புகள், அவற்றின் முக்கிய அம்சங்கள் மற்றும் அவற்றை நிறுவுவதற்கு தேவையான கருவிகள் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். பைப்பை மெஷரிங், மார்க்கிங் மற்றும் கட்டிங் செய்தல், மேலும் ஃபியூஷன் வெல்ட் மிஷினை பயன்படுத்தி பைப்பை இணைத்தல் ஆகிய படிப்படியான செயல்முறையை நாம் புரிந்து கொண்டோம். இந்த செயல்முறையின் போது எடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. ஏனெனில் அது ஃபிட்டிங் சரியாகவும் வலுவாகவும் நீடித்து உழைப்பதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. ஒட்டுமொத்தமாக வலுவான கசிவற்ற மற்றும் நீண்ட காலம் நீடிக்கும் ஒரு பைப் அமைப்பிற்கு சரியான முறையில் நிறுவுவதன் முக்கியத்துவத்தை இந்த வீடியோ எடுத்துக்காட்டியது. ஒட்டுமொத்தமாக வலுவான கசிவற்ற மற்றும் நீண்ட காலம் நீடிக்கும் ஒரு பைப் அமைப்பிற்கு சரியான முறையில் நிறுவுவதன் முக்கியத்துவத்தை இந்த வீடியோ எடுத்துக்காட்டியது. இப்போது உங்களுக்கான பணி. வீடியோவில் காட்டப்பட்டுள்ள வழிமுறைகளின்படி பிபிஆர் பைப்பையும் ஃபிட்டிங்ஸையும் இணைத்து பாருங்கள்.